வணக்கம் மக்களே, புளிச்ச உப்புமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 செம்பரி கிடா குட்டிங்க. இந்த குட்டி பார்த்தீங்கன்னா ரூ. 12,000 மதிப்பு இருக்குங்க. ஆனால் எனக்கு வெறும் ரூ. 6,000 கொடுத்தாருங்க ஒரு தாத்தா. அந்த தாத்தா எனக்கு சொந்தக்கார தாத்தா நினைக்கிங்களா? இல்லைங்க. யாரோ அந்த தாத்தா எனக்கு யாருன்னு தெரியாது. ஒரே ஒரு தடவை தான் அந்த தாத்தாவை பார்த்து பேசியிருக்கேன். ஆனால் அந்த தாத்தா எனக்கு வந்து கொடுத்தாரு. தாத்தா என்ன தாத்தா வெறும் ரூ. 6,000 கொடுக்கீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி வச்சுக்கோ தம்பி, நல்லா இருக்கணும் தம்பி, நீ நல்லா இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. ஹேண்ட்ஸம்ங்க. எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் வாங்கி என் வீட்டில் வளர்க்குற 2 குட்டி, குட்டி இந்த குட்டி தாங்க. இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் வந்து முன்னேறணும்னு நினைக்கிங்களோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு தாத்தா வந்து இதேமாதிரி ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்காருன்னு கேள்விப்பட்டேன். சரி ரைட்டு ஓகே, அந்த தாத்தா போய் பார்க்கலாம், ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் நான் அந்த தாத்தா போய் பார்த்தேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்து பேசினேன். தாத்தா இதே மாதிரி ஆடு பற்றி சொல்லுங்கள் தாத்தா, ஆடு வளர்க்க நல்ல பிஸ்னஸ் தானே தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன உடனே தாத்தா ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, தம்பி நீ என்ன படிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். தாத்தா நான் காலேஜும் முடிச்சிருக்கேன், நீ வந்து ஆடு வந்து எதனால் வளர்க்கணுன்னு ஆசைப்படுதா அப்படின்னாரு. இல்லை தாத்தா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தாத்தா. என் வாழ்க்கையில் வந்து நான் நொந்து நூடுல்ஸ் ஆகி என்னடா பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கும்போது எனக்கு வந்து ஆடு வளர்த்தா தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு மைண்டில் தோணிச்சு தாத்தா அப்படின்னேன். இது வந்து ஒரு நல்ல தொழில் தான், நீ வந்து அசிங்கப்படணும் அப்படின்னு வந்து நீ வாழ்க்கையில் வந்து அசிங்கம் வந்து படக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற, அதனால் வந்து உனக்கு இந்த ஆட்டு பண்ணை வந்து பெஸ்ட்டு தான் தம்பி. ஆனால் வந்து நீ வந்து ஆடு வளர்க்குற வந்து அசிங்கம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னா. சார் தாத்தா நான் அசிங்கம்னு நினச்சா நான் ஏன் தாத்தா இந்த ஆட்டு பண்ணை நான் வந்து ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுதேன் அப்படின்னேன். சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆட்டை காட்டினார். காட்டிட்டு தம்பி இறக்கடிக்க அப்படின்னா, தாத்தா இறக்கடிக்கு தாத்தா, என்ன தாத்தா அப்படின்னேன். இந்த ஆடு எவ்வளோ தம்பி இருக்கும், எத்தனை கிலோ இருக்கும் சொல்லு அப்படின்னா. தாத்தா ஒரு 10லேருந்து ஒரு 13 கிலோ இருக்குமா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல கரெக்டாக சொல்லுதியே அப்படின்னாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. தாத்தா ஒரு சில ஆடுகளை பார்த்துருக்கலாம் தாத்தா, நிறைய பண்ணையில் போய் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும் தாத்தா அப்படின்னேன். சரி ரைட்டு ஓகே, இந்த ஆடு ரேட்டு எவ்வளோ இருக்குன்னாரு. தாத்தா ஒரு ஆடு வந்து 6,000 இருக்கும் அப்படின்னேன். உடனே தாத்தா 6,000 கரெக்டாக அடிச்சிட்டியே. சரி ரைட்டு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 2 குட்டி உனக்கு வேணால் தூக்கிட்டு போ, 2 குட்டிக்கு சேர்த்து நீ சொன்ன அதே 6,000 தான்னாரு. என்ன தாத்தா இப்படி சொல்கிறியே அப்படின்னு. ஏய் நீ வாழ்க்கையில் முன்னேறி நினச்சிட்டலப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நல்லா இருப்பா, நான் உனக்கு இந்த 2 குட்டியும் சேர்த்து 6,000 தரேன்ப்பா, வேணா தூக்கிட்டு போ அப்படின்னு. தாத்தா எனக்கு இப்போதைக்கு பணம் இல்லை, அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் என்கிட்ட இல்லை, நாளைக்கு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு பெரட்டி 6,000 கையில் கொடுத்து அடுத்த நாளே தூக்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப திருப்திங்க அந்த தாத்தாவை பார்க்கும்போது. தாத்தா அடுத்த நாள் போய் இந்த குட்டி வாங்க போனோம்ல, அப்போ தாத்தாட்ட கேட்டேன், தாத்தா எதுக்காட்டி தாத்தா எனக்கு தாரீங்க, உங்களுக்கு வந்து நட்டம் தானே தாத்தா அப்படின்னேன். தம்பி நான் அப்படி பார்த்தா நான் எவ்வளவோ இடத்துல எவ்வளவோ வந்து வாழ்க்கையில் வந்து அது இதுன்னு எனக்கு இழந்திருக்கேன். இது வந்து நான் ஒன்று கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் தம்பி நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்து வாழ்க்கையில் வந்து வளர்க்கணுன்னு ஆசைப்படுற தப்பு கிடையாது தம்பி, வள தம்பி, உனக்கு என்ன டவுட்ஸ்னாலும் தாத்தாட்ட கேளு, தாத்தா சொல்லித்தரேன் அப்படின்னாரு. சரி தாத்தா ஓகே தாத்தா, ரொம்ப சந்தோஷம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த தாத்தாட்ட கேட்டேன். தாத்தா இதே மாதிரி நான் வந்து யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன், அதில் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து தொழில் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வந்து தொழிலதிபர் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நான் மனசில் நினச்சிருக்கேன் தாத்தா. அதனால் வந்து அவங்களுக்கும் இதேமாரி ரேட்டு கம்மியாக கொடுப்பீங்களா தாத்தா அப்படின்னேன். என்னால் இவ்வளோ ரேட்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்தா தாத்தா வந்து கட்டாது. ஆனால் ஆட்களை வந்து இருந்தாங்கன்னா நீ கூட்டுவா தம்பி, நான் உனக்கு வந்து எவ்வளோத்துக்குள்ளே குறைச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே நல்ல ரேட்டுக்கு. இப்போ உனக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு குட்டி 2 குட்டி வந்து இப்போ வந்து 6,000 சொல்லியிருக்கேனா, நான் அது வந்து அந்த 2 குட்டி வந்து 6,000 கூட ஒரு 1,000 2,000 சேர்த்து நல்ல ரேட்டுக்கு உனக்கு தரேன் தம்பி, ஆள் தான் கூட்டுவா தம்பி, ஆடு நம்மகிட்ட நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா, இது ஒன்று போதும் தாத்தா, கண்டிப்பாக நான் நிறைய பேரை கூட்டு வருவோம் தாத்தா. சரியா தாத்தா, நீங்கள் நல்ல ரேட்டுக்கு பார்த்து கொடுங்க தாத்தா, எல்லோரும் நல்லா இருக்கணும்ல தாத்தா அப்படின்னேன். ஆமாம் தம்பி நீ சொல்கிறது சரிதான் தம்பி, எல்லோரும் நல்லா இருக்கணும் தம்பி, வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த தாத்தாவோட ஆசை தம்பி. நானாக வாழ்ந்துட்டேன் தம்பி, இந்த வயசில் நீங்களாம் நல்லபடியாக வாழணும் தம்பி, அதனால் நல்ல தொழில் தம்பி எடுத்து பண்ணுங்கள். வாழ்க்கையில் வந்து அடுத்த தலைமுறை வந்து ஆடு கோழி மாடு எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. எங்கள் காலத்துக்கு அப்புறம் எல்லாருமே வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி தாத்தா ஓகே தாத்தா, கண்டிப்பாக எல்லாத்தையும் கூட்டு வரேன் தாத்தா அப்படின்னு வந்துடுங்க. நம்ம இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம புளிச்ச உப்புமா சேனலை
எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.